ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகி கிச்சன். எப்போவுமே ஒரே மாதிரி சிக்கன் சாப்பிட்டு போர் அடிச்சுன்னா ஒரு தடவை இந்த மாதிரி சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். செஞ்ச உடனே காலி வரும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அதுக்காக 1 கிலோ சிக்கன் எடுத்து அது உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதே உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் போல் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் எடுத்திருக்கேன், அதே உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பாதி லெமன் எடுத்து அதோட ஜூஸ் உள்ள புழிஞ்சு விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக வரும். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு ப்ரௌன் ஆனியன் எடுத்திருக்கேன். நான் 2 மீடியம் சைஸ் பல்லாரி எடுத்து நல்லா ப்ரௌன் ஆனியன் செஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 12 முந்திரி, 10லேருந்து 12 பாதாம் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் போல் தயிர் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக பட்டர் உள்ள ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் ஆப்ஷனல் தான், ஆனால் ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன துண்டு பட்டர் 2 ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அன்னாச்சி பூ, ஒரு ஜாவித்ரி, 3 கிராம்பு, 3 ஏலக்காய். இதுமாதிரி நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை எடுத்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. சிக்கன்லேருந்து நல்லா தண்ணிலாம் நல்லா பிரிஞ்சு வரும், அந்த வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. எனக்கு சிக்கன்லேருந்து நல்லா தண்ணிலாம் பிரிஞ்சு வந்துட்டு நம்ம மூடி போட்டு வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்போது 1 கப்பு போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் மிக்ஸி ஜார் கழுவி அந்த 1 கப் தண்ணியும் நான் உள்ள ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே உள்ள ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது சாதம் சப்பாத்தி கூட சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.